ரஷ்யாவை தவிர்த்துவிட்டு அமெரிக்காவிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டு விட்டதாக ட்ரம்ப் அறிவித்துவிட்டு தனது அடுத்த வேலைகளில் மூழ்கிவிட்டார். ஆனால் தற்போது வரை இந்திய அரசிடமிருந்து இதுகுறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ரஷ்யாவும் இதே தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதனால் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஆரம்பத்திலேயே குழப்பத்தோடு தொடங்கியிருக்கிறது. ட்ரம்பின் அறிவிப்பை கவனத்துடன் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ள ரஷ்யா, இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை மதிக்கிறோம், அதே சமயம் இந்தியாவுடனான நட்புக்கு முன்னுரிமை அளிக்கிறோம் என கூறியுள்ளது. மற்றொரு பக்கம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது மட்டுமல்லாமல் இனி அதிக அளவில் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிடம் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாகவும் இது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் எனவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த குழப்பத்தில் அதிக சிக்கலை சந்திக்கப் போவது இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்தான். ஏனெனில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு இந்திய அரசு எந்த அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என இந்த நிறுவனங்கள் ராய்ட்டர்ஸ் செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளன. ஆனால் அடுத்த மாதம் முதல் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை 30% வரை குறைக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. 2024 ஆண்டு முதல் 30% விலை குறைவான ரஷ்ய எண்ணெய் இந்தியாவுக்கு கிடைத்து வந்தது. தற்போது அதே விலையில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யுமா என்பதும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை ரஷ்யாவை விட அதிக விலைக்கு அமெரிக்கா எண்ணெயை விற்றால் அது இந்திய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்.